Hi friends, welcome back to our channel Double Dhamaka. இன்னைக்கு காலையில நாங்க அதான் ஹாஸ்பிடலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலா அதான் ஹாஸ்பிடல்ல வந்து வீடியோவே எடுக்க முடியல, ரொம்ப ரஷ்ஷா இருந்தது. அதான் வந்து ஓபி டைமிங் வந்து மாத்திருக்காங்க. என்னோட ஃபர்ஸ்ட் பையனுக்கு வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஈவினிங் தான் நாங்க ஓபிக்குலாம் போவோம். பட் இப்போ வந்து மார்னிங் மட்டும் தான் இருக்குது. அதுவும் சண்டே அண்ட் தர்ஸ்டே தான் கொடுத்திருந்தாங்க. ஸோ சண்டேவே போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க போயிட்டு ரொம்ப டைம் ஆகி ஒவ்வொன்றா செக்அப் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்குள்ள, ஏன்னா நான் வந்து இப்போ தான் ஃபைல் வேறு ஓப்பன் பண்ணணுமா, ஸோ டாக்டர் எல்லாம் கன்சல்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபுல்லாக டைம் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோம். ஸோ அதான் ஹாஸ்பிட்டலில் வந்து நல்லா பார்ப்பாங்க. ஸோ அதானுக்கு வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஒருவேளை சுகர் இருந்தாலோ பிபி ஹையாக இருந்தாலோ 7 மந்த்லேருந்து 5th மந்த்லேருந்து ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்தால் உடனே வந்து மாற்றிடுவாங்க. ஸோ டாக்டர் என்னைக்கு சொல்கிறாங்களோ அதில் ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. அதான் ஹாஸ்பிட்டல் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், தனியாக கைனகாலஜிஸ்ட் இருக்குது. அதுக்குள்ளே போனோன்னு அங்கேயே ஸ்டாம்ப் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஜென்ரலாக வெளியே வந்து எடுக்கணும்னு அவசியமே இல்லை. கைனகாலஜிஸ்ட்டுக்குன்னு உள்ளேயே ஸ்டாம்ப் இருக்குது. அங்கே வந்து லைன் கம்மியாக இருக்குது. ஒரு 10 kd கொடுத்து வாங்கணும். 10 kd கொடுத்தா 1 மந்த்துக்கு அதை யூஸ் பண்ணலாமா. நான் கூட 1 டைமுக்கும் நினச்சேன். அதுக்கப்புறம் நான் என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட விசாரிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது 1 மந்த்துக்கு அந்த ஸ்டாம்ப்லேயே நம்ம வந்து டாக்டரை வந்து விசிட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் காமிக்கணும் அப்படின்னா உள்ளேயே ஸ்கேன் எடுத்தால் வந்து 30 kd சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அதான் ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து என்னை வந்து ஒரு டேட் கொடுத்து வந்து அட்மிட்டே ஆகுங்க, நீங்கள் நம்ம வந்து பெயின் வர வைக்கலாம், இன்டியூஸ்டு பெயின் வர வைக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. என்னோடய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணி பெயின் வர வைக்கலாம், எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து சீக்கிரமாக அட்மிட் ஆக போகிறேன் ஹாஸ்பிட்டலில். வித்தின் 2 daysல வந்து நான் அட்மிட் ஆக போகிறேன். ஃபஸ்ட்டு அதான் நான் வந்து மங்கா கிளினிக்கில் கொடுத்த எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்தாங்க. அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வேல்யூஸ் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இதாக இருந்தது. அது என்னென்னா இந்த ஜிடிடி, இந்த ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களா, இந்த வேல்யூஸ் வந்து பார்டரில் இருக்குது. 7th மந்தில் உங்களுக்கு சுகர் வந்து பார்டரில் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணி என்னோடய வேல்யூஸ் கம்மியாக இருக்குது. பட் அதுக்கப்புறம் நான் டயட்டை வந்து இந்த லாஸ்ட் 1 வீக்காக வந்து நான் ஃபாலோ பண்ணல. அதான் சுகர் வேல்யூ நார்மல் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணும் டெலிவரி வரைக்குமே, நார்மல் டயட்டில் இருந்திருக்கணும். பட் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றேன், ரொம்ப ஹெவியாலாம் சாப்பிட்றதில்ல, கொஞ்சம் ஆக்டிவிட்டியாக இருக்கேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் இருந்தாலும் அவங்க வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து திடீர்னு சுகர் வேல்யூஸ் அதிகமாயிரும், அது வந்து பேபிக்கும் உங்களுக்கும் ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ நம்ம வந்து அட்மிட் பண்ணிடலாம், அட்மிட் பண்ணி நம்ம வந்து டெலிவரிக்கு பெயின் வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணாங்க. நிறைய டாக்டர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த முடிவு எடுத்தாங்க. சீனியர் டாக்டர்கிட்டலாம் போய் ஒப்பீனியன் கேட்டு எனக்கு அட்மிஷன் ஷீட்டெல்லாம் போட்டு 2 மணிக்கு வந்து அட்மிட் ஆகுங்க 6th அப்படின்னு சொன்னாங்க. 6th வந்து March 6th வந்து எனக்கு 10th மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகும். 9 மந்த் முடிஞ்சு 10th மந்த் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து கரெக்ட் டைம் தான். ஒன்றும் ரொம்ப முன்னாடியே போய் நான் அட்மிட் ஆகலை. எல்லா 9 மந்த் முடிஞ்ச பின்பு தான் அட்மிட் ஆக போகிறேன். ஸோ வந்து ரெடி ஆகணும். என்னமே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எப்படி டெலிவரிக்கு வந்து ரெடி ஆகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து ஒரு நாள் நம்ம ரேண்டமாக ஷாப்பிங் போயிருந்தோம். இங்கே வந்து பேபி ப்ராடக்ட்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இருக்கும் பேபி செக்ஷன். அங்கே போயிட்டு நமக்கு தேவையான எல்லா இதுவும் வாங்கிக்கிடலாம். இது வந்து லூலுவில் வந்து லூலுவில் ட்ரெஸ்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பட் எல்லாமே சின்ன பிள்ளைங்களுக்குள்ளே எல்லா ட்ரெஸ்ஸும் லூலுவில் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறது, நம்மளோட அந்த டவல்ஸு, அப்புறம் நம்ம பிளாங்கெட்டு, இதே மாதிரிலாம் லூலுவில் வாங்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி சாக்ஸு, குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் வந்து நிறைய குவாலிட்டி அண்டர் கிரவுண்ட் ஷாப் உண்டு, அங்கே வாங்குங்க. அங்கே கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த சாக்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து சின்னது ஆயிரும்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து அண்டர் கிரவுண்ட் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணலாம். மற்றபடி பிளாங்கெட்டு எல்லாம் இங்கே வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் லூலுவில். அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் சப்பாத்தி தான் போட்டோம். சப்பாத்தியும் எக்கு கூட்டும் போட்டு நம்ம வீட்டிலே சிம்பிளாக டின்னர் முடிச்சுக்கிட்டோம். என்னை அட்மிட் பண்ணுன்னு சொன்ன ஷாக்லேருந்து என்னால் மீள முடியல. ஸோ நான் வந்து இன்றைக்கி எந்த ஒரு ரெடி ஒர்க்கும் பண்ணலை. நீட்டாக டின்னர் சாப்பிட்டுட்டு மத்தியானமும் நல்லா படுத்து தூங்கினேன். நைட்டு இப்போ தூங்க தான் போகிறேன். பட் என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா திடீர்னு நான் தனியாக இருக்கும்போது எனக்கு எதாவது பெயின் வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களோட பெரிய டவுட்டாக இருந்தது. ஸோ என்னை அட்மிட் பண்ணணும் அப்படின்னோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹாப்பி. ஏன்னா ஒன்ஸ் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக அவங்க டேக் கேர் பண்ணிடுவாங்க. எப்படி டேக் கேர் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, நான் கொஞ்சம் சேடாக இருக்கேன். இப்படி தான் இந்த டே போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.